ஹாய், வெல்கம் டு விடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியாக ரொம்ப கபகபன்னு வாசத்தோட கோலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு நான் 1 கிலோ கோலா மீன் எடுத்துக்கிறேன். அதில் நான் நல்லா கழுத்தையும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் தோல் உரித்து போடுவாங்க, சில பேர் தோல் உரிக்காமல் போடுவாங்க. நான் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் குழம்புல உள்ள மசாலாலாம் உள்ளே இறங்கும். அடுத்து 1 கிலோ மீனுக்கு 100 புளி எடுத்துக்கிறேன். அதை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். சக்கையெல்லாம் எதுவும் விழுந்துடக்கூடாது, நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சக்கை இல்லாமல். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். நான் 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்புத்தூள். காரம் பத்தலைங்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கலக்கி விட்டுக்கிறேன். 3 பழம் தக்காளி எடுத்துக்கிறேன் கரைக்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு ஜாரில் 4 கைப்பிடி தேங்காய், திருவண்ண தேங்காய் போட்டுக்கிறேன். தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது 4 தக்காளி பழம் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அடுத்தது அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புல நல்லெண்ணெய் டேஸ்ட்டு வரும். நான் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன், அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது கோல்டு வின்னர் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்தது தேவையான அளவு வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சோடனே தேவையான அளவு சீரகம். இப்போ 2 நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கெல்லாம். பெரிய வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் கசையும் போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரப்போ கழுவி வச்ச மீனை ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். தனித்தனியாக ஒன்றா போட்டுக்கோங்க. குழம்பு சட்டியை சுற்றி நல்லா போட்டுக்கோங்க. அடுத்தது வெட்டி வச்ச மாங்காய் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் மாங்காய் போட்டு செய்வாங்க. ஓவராக புளிப்பு எடுக்கும் அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நான் மாங்காய் போட்டுக்கிறேன். மேலாப்பில் கரண்டியை வச்சு நவுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அடி விட்டு கிளறிடாதீங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ருசியாக கபகபன்னு வாசத்தோட கோலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு.
நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.